நம்முடைய உடலில் ஆகாய பூதம் எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம், கேட்போம். நம்முடைய உடலில் கல்லீரல் மற்றும் பித்தப்பை, அதாவது லிவர் அண்ட் கால் பிளாடர், இவை இரண்டும் ஆகாய பூதங்கள் ஆகும். இவை இரண்டும் நமது உடலில் வலது பக்கம் அமைந்துள்ளது, மார்புக்கு கீழே அமைந்துள்ளது. இவை இரண்டும் தான் நம்முடைய உடலில் ஆகாய பூதங்கள் ஆகும். இந்த ஆகாய பூதம் என்ன செய்கிறது என்றால், நம்முடைய உடலில் உள்ள அனைத்து நரம்பு மண்டலங்களையும் கட்டுப்படுத்துகின்றது. அனைத்து நரம்பு மண்டலங்களையும் ஆரோக்கியமாக அழகாக இயக்கத்திற்கு தேவையான சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த கல்லீரல் மற்றும் பித்தப்பை இரண்டு உறுப்புகளும் நம்முடைய உடம்பில் உள்ள உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கண்ணுக்கு தெரியாத நரம்புகளை இயக்கிக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு நாம் ஆகாய பூதத்திற்கு வைத்தியம் செய்தால் போதுமானது. அதாவது கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் வைத்தியம் செய்ய வேண்டும். இப்பொழுது கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆகியவை சம்பந்தமான நோய்களான நரம்பு மண்டல குழப்பம், நரம்பில் வலி, நரம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆகாய பூதத்தில்தான் வைத்தியம் செய்ய வேண்டும். இந்த ஆகாய பூதத்திற்கு இந்த ஆகாய பூதத்தை சமநிலையில் வைத்திருக்கும் உணவுகளான புளிப்பு சுவையுள்ள உணவு, அதாவது ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, புளிப்பான உணவு வகைகளை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய நரம்பு மண்டல குழப்பங்களை சரி செய்ய முடியும். ஆனால் புளிப்பு சுவையை 100க்கு 25% சதவீதம் தான் பயன்படுத்த வேண்டும். நரம்பு மண்டலங்கள் எப்பொழுதுமே மிதமாக வேலை செய்வது நல்லது, அதிகமாக வேலை செய்ய விடக்கூடாது. அதனால்தான் புளிப்பு சுவையை 100க்கு 25% பயன்படுத்த வேண்டும். வாரம் ஒரு முறை புளி ரசம் வைத்துக் கொள்வது நல்லது. மற்ற எதற்கும் புளிப்பு சுவையை சேர்த்து கொள்ளக்கூடாது. நம்முடைய நரம்பு மண்டலம்தான் நமக்கு முக்கியமானது. எனவே புளிப்பு சுவையை குறைவாகவே சாப்பிடுவது நல்லது. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை அழைக்கவும். செந்தில்குமார், சென்னை 9840810382.